Sanya Samayal. Today recipe grill chicken. வாங்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். சிக்கன் வந்து 1/2 கிலோ, தயிர் வந்து 3 டேபிள் ஸ்பூன், லெமன் ஜூஸ் 1 டேபிள் ஸ்பூன், எக் வந்து 1 எடுத்திருக்கேன், இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள் ஸ்பூன், மிளகாய் தூள் வந்து 2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா, மிளகுத்தூள், ஜீரகத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, பட்டர், கார்ன்ஃப்ளவர் மாவு. சிக்கன் வந்து 1/2 கிலோ எடுத்திருக்கேன். ஸோ வாங்க இது இப்போ வந்து க்ளீன் பண்ணிவிட்டு இது மாதிரி க்ராஸாக வந்து நல்லா ஆழமாக வந்து கீறி விட்டுக்கோங்க. அப்படி இல்லைனா கடையிலே கூட நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க, ஏன்னா அப்போ தான் மசாலாலாம் உள்ளார இறங்கும். தயிர் வந்து 2 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க. மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன். கலருக்காக நீங்கள் காஷ்மீர் மிளகாய்த்தூள் கூட போட்டுக்கலாம். நான் காஷ்மீர் மிளகாய்த்தூள் தான் 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். தனியாத்தூள் போட்டிருக்கேன். அப்புறம் கரம் மசாலா, ஜீரகத்தூள், மிளகுத்தூள். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ளேவருக்கு ஏற்ப நீங்கள் எதை வேணால் கூட குறைச்சிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன். அடுத்து எக்கு 1 உடச்சி ஊற்றிக்கலாம். அந்த மசாலா உங்களுக்கு எது வேணும் ஃப்ளேவர் பிடிக்குமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸ் சும்மா ஒரு டேபிள் ஸ்பூன் வர அளவுக்கு இது பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தயிர் வந்து கொஞ்சம் நல்லா கெட்டியான தயிராக எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட்டு போட்டுட்டு இப்போ வந்து நம்ம கீறி வச்சுருக்கோம்ல சிக்கன், அதை நல்லா வந்து இது பண்ணி வச்சிடலாம். ஊற வச்சு இதில் நல்லா தடவி உள்ளார மசாலாலாம் இறங்குற மாதிரி நல்லா உள்ளார தடவிக்கோங்க. நீங்கள் வந்து ஒன்று பண்ணுங்கள், இது வந்து ஒரு ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 4 மணி நேரமாவது நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும். அடுத்தது இது வந்து இந்த நான் கிரில் சிக்கனுக்கு இந்த ஸ்டாண்ட் எடுத்திருக்கேன். இதில் பட்டர் தடவியிருக்கேன். ஸோ வந்து இப்போ வந்து நான் வந்து ப்ரீ ஹீட் வந்து 10 மினிட்ஸ் பண்ணிட்டு 350 டிகிரி ஃபெராகிட்டு அப்படி இல்லைன்னா 175 இது செல்சியஸில் வந்து நீங்கள் வந்து ஒரு கிரில்லுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நான் வந்து 170 180 வைக்கிறேன். 175 180 இருக்குது என்கிட்ட, அதனால் 180 நான் வச்சுருக்கேன். வச்சுட்டு ஒரு 20 மினிட்ஸ் ஒன் சைடு வந்து ஒரு 10 மினிட்ஸ் போதும். இன்னொரு சைடு திரும்ப எடுத்துகிட்டு திருப்பிட்டு பட்டர் தடவி ஒரு 10 மினிட்ஸ் வைக்கணும். நான் இதில் வந்து அது சுற்றலை எனக்கு அந்த அந்த ஸ்டாண்டு, அதனால் நான் வந்து குக்கர் ஸ்டாண்டு இருக்கு இல்லையா அது எடுத்திருக்கேன். ஒரு சைடு குக் ஆனோன்னு திரும்பி போட்டு பட்டர் தடவி அது ஒரு 10 மினிட்ஸ், மொத்தம் 20 மினிட்ஸ். இப்போ எனக்கு ஒரு சைடு குக் ஆனதுக்கப்புறம் நான் பட்டர் தடவி இதை வந்து நான் திருப்பி வந்து திரும்ப ஒரு 10 மினிட்ஸ் நான் வைக்க போகிறேன். ஸோ மொத்தம் 20 மினிட்ஸ். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ வந்து நம்ம லைட்டாக வந்து இதில் பண்ணிக்கலாம். அடுப்பில் வந்து நான் கொஞ்சம் இது பண்ணி, ஆனால் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து அடுப்பில் பண்ணுறோன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு நல்ல கனமான ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு நிறைய பட்டர் எடுத்து அதில் 2 ஒரு 20 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து திருப்பி ஒரு 10 மினிட்ஸ் வந்து போட்டுட்டு ஒரு ஒன் சைடு வந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் அந்த கனமான பாத்திரம் ஒரு வானல் மாதிரி எடுத்துக்கோங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு வளையம் வச்சுருக்கேன் இல்லையா, வச்சுருந்தேன் இல்லையா, அது மாதிரி ஒரு இதில் வச்சு அடுப்பில் வந்து ஒரு நல்லா இப்படி காமிச்சிக்கோங்க. சும்மா எல்லா சைடும் நல்லா ஒரு 3 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் வச்சுக்கலாம். வச்சதுக்கப்புறம் எனக்கு வந்து இங்கே பாருங்கள் நல்லா வந்திருக்கு. இது மாதிரி நல்லா கடையில் இந்த மாதிரியே வந்திருக்கு. டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.